ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆந்திரா ஸ்டைல் மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து நான் ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்த மாங்காய், நல்ல புளிப்பு மாங்காய். எங்க மரத்துலோட மாங்காய் ஒரு 2 கிலோ மாங்காய் இருக்கும். நல்ல புளிப்பு மாங்காயில ஊறுகாய் போட்டால் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். அதனால நான் புளிப்பு மாங்காவே கொண்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இந்த மாங்காவை நல்லா தண்ணி போட்டு நல்லா அலசிக்கலாம். அலசி விட்டு அதை வந்து நல்லா காஞ்ச துணியால நம்ம தொடச்சி வச்சுக்கணும். தண்ணி இல்லாம தொடச்சிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய பவுல் எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா நம்ம அதுலதான் மாங்காவை கட் பண்ணி போட போறோம். அதுவும் ஈரம் இல்லாம இருக்கணும். நல்லா காஞ்ச பவுலா இருக்கணும். இப்போ நான் எல்லா மாங்காவையும் கட் பண்ணி அதுல சேர்த்துக்க போறேன். அதுக்கப்புறம் இந்த மாங்காவுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, இந்த அளவு தான் மாங்காய் கட் பண்ணணும். ரொம்ப சின்னதா கட் பண்ணிட்டா கொஞ்சம் இதுவா இருக்கும். அதனால நான் இந்த சைஸுக்கு தான் கட் பண்ணியிருக்கேன். அப்போதான் மாங்காய் நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு சூப்பராகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு நான் வந்து ஒரு 100 கிராம் அளவு கடுகு, பச்சை கடுகு தான் நான் மிக்சி ஜார்ல அரைச்சிருக்கேன். அது கூட கொஞ்சமா ஜீரகம் போட்டு அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம அந்த கடுகு தூளை எடுத்து இந்த மாங்காயில நம்ம கொட்டிக்கலாம். அதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிகப்பு மிளகாய் தூள், அதாவது தனி மிளகாய் தூள் வந்து நான் ஒரு 100 கிராம் அளவு சேர்த்திருக்கேன். அப்பதான் இந்த ஊறுகாய்க்கு நல்ல கலரும் கொடுக்கும், காரமும் கொடுக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவு வெந்தயத்தை வந்து நான் மிக்சி ஜார்ல அரைக்க போறேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். பெருங்காயத்தூள் சேர்த்தா ரொம்ப சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். அதனால நான் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். வெந்தயத்தையும் நான் அரைச்சி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கல்லுப்பு ஒரு 100 கிராம் அளவு நான் கல்லுப்பு வந்து மிக்சி ஜார்ல அரைச்சி போட்டிருக்கேன். கல்லுப்பு போட்டாதான் ரொம்ப சுவையாகவும் இருக்கும். அதனால நான் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கையளவு பூண்டு உரிச்சு போட்டிருக்கேன். பூண்டு சேர்த்தா இந்த மாங்காய் ஊறுகாய்க்கு ரொம்ப சுவையா இருக்கும். இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றினாலும் இந்த மாங்காய் ரொம்ப நாள் கெடாமலும் இருக்கும், நம்ம வச்சு சாப்பிடலாம். இதை நீங்கள் கரண்டி போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா அப்போதான் அந்த ஸ்பைசஸ்லாம் நல்லா ஊறி இருக்கும். அதனால நான் எல்லாத்தையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் போல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அப்போதான் அந்த உப்பு, மிளகாய், அந்த ஸ்பைசஸ்லாம் நல்லா அதில் ஊறும். பாருங்க, இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதனாலதான் நான் பெரிய அகலமான பாத்திரம் எடுத்தேன். பாருங்க, நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதை வந்து நான் ஒரு காஞ்ச துணியால நல்லா ஃபுல்லா கவர் பண்ணிட்டேன். கவர் பண்ணி ஒரு நூல் போட்டு கட்டி விட்டுட்டேன். கட்டி விட்டு ஒரு 5 நாள் பொறுத்து 5 நாள் வெயில்ல வச்சு எடுத்தேன். சூப்பரா ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் பாருங்க எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு இருக்கணும் ஊறுகாய். நம்ம ரெடி பண்ண ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து தயிர் சாதம், சாம்பார் சாதம், நம்ம எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது ஒரு சின்ன பவுல்ல எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். மீதமுள்ள ஊறுகாவை நான் ஒரு பெரிய பவுல்ல வச்சு நான் 1 வருஷத்துக்கு தேவையா எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன். இந்த ஊறுகாய் ரெசிபி நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா வரும். யாருக்கும் ஊறுகாய் போட தெரியாதுன்னே சொல்ல மாட்டீங்க. பாருங்க, நான் பவுல்ல நல்லா எல்லா ஊறுகாயும் இப்ப நான் எடுத்து வச்சுக்க போறேன். ரொம்ப டேஸ்டா இருந்ததுன்னு சொன்னாங்க எங்க பசங்க. இப்ப நம்ம அந்த ஊறுகாய் போட்ட பவுல் இருக்கு இல்லையா, அதுல வந்து சுட சுட சாதத்தை ஒரே ஒரு கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து பாருங்க. உங்க குழந்தைங்க இது வரைக்கும் அந்த மாதிரி சாதம் சாப்பிட்டுருக்கவே மாட்டாங்க. ரொம்ப சுவையா இருக்குதுன்னு சொன்னாங்க. இதோட டேஸ்ட் வேற லெவலு. அது சாப்பிட்டு பார்த்தாதான் தெரியும். சுட சுட சாதத்துல சாப்பிட்டாதான் ரொம்ப சுவையா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.